மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்கலாம். இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கா இல்லை ஒரு பாண்டிச்சேரியில் எம்பி ஆகிறதுக்கா? எதுக்காக? ஜோசியர், மாந்திரிகவாதி, பணிக்கர்கள், இந்த திஷ்டி சுத்தி போடுறவன், கயிறு கட்டுறவன், இந்த பொட்டு வைக்கிறவனுங்க, இந்த இவங்க தான் ஈஸியாக சந்திக்க முடியும். பகுதி செயலாளருக்கு கூட தகுதியே இல்லாத நபர் புஷி ஆனந்த் தான் இறங்கு முகம் விஜய்க்கு. புஷியை வச்சுலாம் பண்ணுவேன். இது என்ன புஷி? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்தோம்னா இதை விட ஹைடெக்கா பண்ணியிருப்பாங்க மாநாட்டை. அவங்க கட்சியில பேனர் கட்டி செத்து போனவனை பத்தியே அவங்க இரங்கல் போடல, இவங்களை பத்தியா பேச போறாங்க? தலைவர் பேச வந்துட்டார். பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கேன், மக்கங்களா இருக்கீங்க எல்லாமே. பாவம் இந்த ரசிகர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. சூர்யா கூட ஒரு படிப்பு சம்பந்தமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காருங்க. இவர் என்னங்க சோசியலா பண்ணிருக்காரு? எடுத்தவொன்னே அரசியலுக்கு வந்துட்டாரு. முதல்ல புஷி ஆனந்த கழட்டி விட்டா மட்டும்தான் விஜயோட எதிர்காலமே அரசியல்ல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கா இல்லை ஒரு பாண்டிச்சேரியில் எம்பி ஆகிறதுக்கா? எதுக்காக கட்சி? பாண்டிச்சேரி எம்பி ஆகிறது தான் ஒரு முக்கிய நோக்கம். இதுல வேடிக்கை பாத்தீங்கன்னா, எளிமையா புஷி ஆனந்தை யார் சந்திக்க முடியும்னா, நினைவு சரியா இருந்தா ஜேல ஆரம்பிக்கும் ஒரு ஜோசியர். ஜே மட்டும் உறுதி. அங்க இருக்கவர், இங்க இருக்க பிரபலம்லாம் கிடையாது, அங்க இருக்கவர். ஏன்னா நம்ம அவரை ஸ்பான்சர் பண்றோம், அவரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ற, ப்ரமோட் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ஜோசியர், மாந்திரிகவாதி, பணிக்கர்கள், இந்த திஷ்டி சுத்தி போடுறவன், கயிறு கட்டுறவன், இந்த பொட்டு வைக்கிறவனுங்க, இந்த இவங்க தான் ஈஸியா சந்திக்க முடியும். இவங்க தான் அவரை ஈஸியா சந்திக்க முடியும். யார? புஷிய. ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் உண்டா? அவர்கிட்ட இருந்து இவர் கடத்துறாரு? இல்ல, அவருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவர் தந்தை ராமேஸ்வரம் தங்கச்சி மடமும் அக்கா மடத்தை சேர்ந்த நபர். அவங்களுடைய பூர்வீகம், அவங்க பூர்வீகம். ஆனா அவருக்கு என்னன்னு கேட்டா, அப்படியே அந்த வம்சாவளியில அப்படியே வரும்போது அவங்களுக்கு அதிகமான வேளாங்கண்ணி ஈடுபாடு. நீங்க ஒவ்வொரு முறையும் பட பூஜை போட்டவுடனே ஒரு முறை போயிட்டு வருவார், படம் முடிஞ்சவொடனே ஒரு முறை போயிட்டு வருவார். இதை வழக்கமாவே விஜய் வச்சிட்டு இருக்காரு. வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் அங்க போறது அவர் வழக்கமாவே வச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க அவர்களுக்கு ரசிகர்கள் மீனவரத்துல வெறித்தனமான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க. யாரு? விஜய்க்கு இருக்காங்க. இப்போ இதுதான் 2006, 2011 ஜெயிச்சுட்டு 2011, 2016 தோத்து போச்சு இல்ல. அப்போ இதுக்கு அங்க போனோன்னா, இது அரசியல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அங்க போனோன்னா ரசிகர் மன்றத்துல அங்க ஸ்பான்சர்லாம் பண்றது. அப்போ அங்க வெறியானோன்னா அண்ணன் இதெல்லாம் பண்றாருன்னா என்ன ஆயிடுச்சு, கௌரவ ஆலோசகர்னு போட்டாங்க. இதெல்லாம் இங்க சோபா கல்யாண மண்டபத்துல நடந்துகிட்டு கொண்டு இருந்த ரசிகர் மன்ற தலைமைக்கு தெரியுது. உடனே அவங்க அப்பாவோட நாலேஜுக்குலாம் வருது. அவங்க அப்பா நினைச்சுக்கிற, எம்எல்ஏவா நிற்கிறேன், குளத்தூர் தொகுதி எம்எல்ஏ நினைச்சிட்டார். எம்எல்ஏ புஷி தொகுதியே கிடையாது. எம்எல்ஏ நம்ம அண்ணன், நம்ம மகனோட ரசிகர் மன்றத்துல இருக்காரு, அவருக்கு தூக்குடா அவரை மாவட்ட பொறுப்புல, மாநில பொறுப்புலன்னு சொல்லிட்டு பொறுப்பு போடுறாங்க. சிறிது காலத்துல அவங்க அப்பாவே எப்படி வீடியோல வெளியிட்டாருன்னு திரும்ப ரிப்பீட்டடா அவங்க அப்பாவே புஷி ஆனந்தை பத்தி என்னென்னலாம் சொன்னாருன்ட்டு. புஷி ஆனந்த் ஒரு பகுதி செயலாளருக்கு கூட தகுதியே இல்லாத நபர். புஷி ஆனந்த் தான் இறங்கு முகம் விஜய்க்கு. புஷி ஆனந்த் தான் காலி பண்ண போறாரு. அதாவது சென்னையில சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க, விஜய்க்கு ஏன் சார் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னேன், ஏங்க யாருங்க பர்மிஷன் கேட்டா கொண்டாங்க, பர்மிஷனை கொண்டாங்க. அருண் சொல்றீங்களா? ஆமா, அருண் சொல்றாரு, கொண்டாங்க பர்மிஷனை கொண்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க டைரக்டா, பர்மிஷனே கேட்கல. விஜய் தெரியுமா, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் ஒரு உண்ணாமுறை நடப்புறதுக்கு யாரை போய் சந்திக்கணும், அந்த யார் அரசியல் கட்சியிலேருந்து அவர் போய் சந்திப்பாங்க, எப்படி பர்மிஷன் வாங்குவாங்க, அந்த பர்மிஷன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும் இன்னும் அவருக்கு தெரியுமா? தெரியாது. இவர் அவர்கிட்ட சொல்றது, தலைவரை நம்மளுக்கு பர்மிஷனே இல்லைன்ட்டானுங்க, கோர்ட்டுக்கு போயிட்டார். அப்படியா?
பரவாயில்ல பாரு, முடியாதுனாங்க தலைவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் பத்தியா. புஷி இந்த சொன்னல முதல்ல ஒரு பாகுபடுத்தி பார்க்க சொன்னல, இதனாலதான் அவர் சொன்னது புஷியை வச்சுலாம் பண்ணி இது என்ன புஷி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்தோம்னா இதை விட ஹைடெக்கா பண்ணிருப்பாங்க மாநாட்டை. அப்ப அது உண்மை இல்லையா? ஆளுங்கட்சி வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, ரோட்ல குழி வெட்டிட்டாங்களாம், நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு 4 விஷயத்த நானே சொல்லிடுறேன், அதுல தெரிஞ்சிடும். 2வது, சேர்களே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதையும் வந்திருக்கான் பிரச்சனை. சேர்களே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சேருக்கு என்ன கேட்பாங்கன்னு கேட்டா, நீங்க எவ்வளவு சேர் கொண்டு போறீங்களோ அதுக்கு ஒரு டெபாசிட் கட்டுங்க. சேர் உடஞ்சி போச்சுன்னா சேர் தரோம், ஆனா அவ்வளவு சேர் இல்லை, சேரு நான் எடுத்து தரேன், இவ்வளவு கொள்முதல் தரணும். இவர் என்ன பண்றாரு, இவருக்கு தெரிஞ்சவங்க எப்படி பிறந்த நாள் நிகழ்ச்சியை வந்து கரெக்டா இங்க வச்சு பப்ளிசிட்டி தேடி ஆனந்த் ஒயின்ஸ்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு பிளான போடுறாரோ, அதே மாதிரி இவருக்கு அங்க ஒருத்தர்கிட்ட டீலிங் வச்சிருப்பாரு. இதை நான் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. பாண்டிச்சேரியில ஜூலை 18 திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரசிகர்கள் பேனர் வைக்கிறான் புஷிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. கேரளா திருவனந்தபுரம் ரசிகர்கள் புஷிக்கு பேனர் வைக்கிறாங்க. இருக்கு, இல்லாமலாம் பேசல, எவிடன்ஸ் இல்லாம பேசுறது முடியாது. சேர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு? திருவனந்தபுரத்துல இருந்து. கேரளால. அர்த்தம் புரியுதா? ஏன் இவரோட தான் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இருக்கலாம் தான் சொல்றேன். இருக்குன்னு என்ன ஒயின் ஷாப் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லியாச்சு, இது இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம், தலைவரை சேரே கொடுக்கணும்ட்டு அங்கண்டு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, தலைவரை ஒரு ஆம்னி பஸ் ஓடக்கூடாதுட்டான் தலைவரை, அதனால ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டாங்க, நம்ம மாநாட்டுக்கு யாரும் வரக்கூடாதுட்டாங்க. மூர்த்தி தான் எல்லா கடை. ஏன்னா ஆம்னி பஸ் ஓடக்கூடாதுன்னா அது போக்குவரத்து துறை யாரு, சிவசங்கரன் சொல்லியிருக்கணும். பொய்யவாது கொஞ்சம் கரெக்டா சொல்றீங்களா? மூர்த்தி வந்து நெருக்கிறார், சிவசங்கரன்னா வண்டி ஓட்டி இருக்க கூடாது, வண்டியை போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு பாவம் பல பேர் இளைஞர்களா அங்க போயிட்டு இப்ப இதெல்லாம் விஜய் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் இவ்வளவு நெருக்கடி பண்ணாங்க. மறுநாளே பேட்டி கொடுத்தாரு. விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரு, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தொந்தரவு கொடுக்குறாரு அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? இல்ல விஜய்க்கு தெரியாதா, அவர் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் தெரியாதா அவருக்கு மூர்த்தி? ஆதவ அர்ஜுனும் அதை தானே சொன்னாரு. மூர்த்தி வந்து அதாவது இவங்க ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லுவாரு, சார் அந்த படத்துல நீங்க ஹீரோவா வில்லனா அப்படின்னு கேட்பாங்க. இவரோட படம் தான், விஜய் நடத்த படத்தோட ஃபங்க்ஷன்ல தான், பப்ளிசிட்டி ஃபங்க்ஷன்ல. பெரியாள் கூட எடுத்தாதான் நம்ம பெரியாள் எடுத்தாதான் நம்மளும் பெரியாளே, அப்ப நான் இந்த படத்துல யார் அப்படின்னு கேட்பாரு. நான் வில்லன் தான் அப்படின்னுவாரு விஜய் படத்துல. கரெக்டுங்களா? அந்த மாதிரி இவரை எதிர்த்துட்டான், ஆளுங்கட்சியை எதிர்த்தரலாம் அப்படின்னு. எதிர்க்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். இங்க யார் பட்னியா இருக்கிறாங்க? டெய்லி பட்னியா தமிழ்நாட்டுல யார் சாவுறாங்க? பட்னியா தானே சாவுறாங்களா? 2வது இன்னொரு விஷயம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இப்ப இங்கிலீஷ் மீடியம் இருக்குங்க. கரெக்டா? தமிழ்நாட்டுல தான் பெண்கள் வந்து இலவசமா பயணம் செய்யறாங்க. ஏறின உடனே டிக்கெட்டை கீழ்ச்சி கொடுத்துருவாங்க. நீங்க கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா கர்நாடக பெண்கள் மட்டும்தான் இலவசமா பயணம் செய்ய முடியும். அவங்களும் வருடத்துக்கு ஒரு முறை ஐடி கார்டு வாங்கி வச்சிருக்கணும். அங்க பீகார்காரங்களோ தமிழ்காரங்களோ யாரு ஏறினாலும் டிக்கெட் தான். இங்க தமிழ்நாட்டுல அது நேபாளி ஏறினாலும் திருநங்கை ஏறினாலும் டிக்கெட் கிடையாது. அது கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வலுவா வையே. இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லா இண்டெக்ஸ்லயும் வந்துட்டு எல்லா குறியீட்லயும் வந்துட்டு தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. ஜிஆர்ல 52, ஹெல்த் இண்டெக்ஸ்லயும் முன்னணியில இருக்கு. கேபிட்டல் டூரிசம், அதாவது எப்படி சொல்றது, ஹெல்த் டூரிசம் நம்பர் 1 வந்து சென்னை தான். இப்படி எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கு. ஆனா அதையும் இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட அவர் வராரு என்னவோ. மக்கள் நீதி மையம் கட்சி வரும்போது துவங்கின புதுசுல எல்லா அமைப்பையும் கொண்டு வந்தாங்க. தொழிற்சங்க அமைப்பு எல்லா அமைப்பையும் அதுல கொண்டு வந்துட்டு விழுப்புரத்துல அதிமுக அரசுல ஆழத்துல கிறிஸ்டி ஃபுட்ஸ் எல்லாம் நினைவு வச்சுங்க. கிறிஸ்டி ஃபுட்ஸ் அந்த ஊழல் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான் அது. அந்த கிறிஸ்டி ஃபுட்ல கரப்ஷன் இருக்கு. அதுல இப்போதும் அந்த கிறிஸ்டி ஃபுட் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க இந்த கவர்மெண்ட்லயும். அது ஒரு இது அது. ஆனா முட்டை ஊழலை பத்தி மக்கள் நீதி மையத்தினோட நிர்வாகிகள் வந்து விழுப்புரத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு விஷயம், அவங்க ஊழலை கையில எடுத்திருக்காங்க, எடுக்காம இல்லை. இன்னொரு விஷயம், கமலுக்கு நாலேஜே இல்லையா? அவரோட நாலேஜ் ஆனா பழக்கருப்பியா கொண்டு வந்து அங்க வச்சிருந்தாருல. ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவர் அங்க முக்கியமான நம்மளுக்கு ஒருத்தர் தேவன் தானே கொண்டு வந்து பழக்கருப்பியா கொண்டு வந்து தன்னோட மேடையில பேச வச்சார். ஆனா உன் கட்சியில சேர்க்கலைன்னா கூட யாராவது ஒரு விஐபி கொண்டு வந்து மேடையில பேசவா வச்சுதான் உனக்கு கௌரவமாவது கிடைச்சிருந்திருக்கும்ல.
எவ்வளோ பேர் காத்திருந்தாங்க. பல பேர் அதே சிவகங்கை தொகுதி, திருப்பத்தூர் தொகுதி, சிவகங்கையில் இருக்க திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் கடந்த 2021 போட்டியிட்ட, நல்லா புரிஞ்சுங்க, சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஒருவர், அவர் வந்து நம்மளை கூப்பிடுவார், அவர்கிட்ட பேசியிருக்கோம், இந்த மாநாடு நம்மளை கூப்பிடுவார், அங்கே போய் நம்ம பேசலான்னு அவர் கொஞ்ச நாளாக காத்திருந்தார். இந்த பக்கம் நாம் தமிழர்ல இருந்து ஒரு பெண்மணி கொஞ்ச நாள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அது பேர்லாம் வேணான்னு வச்சுங்க, அவங்களே வெளில வந்துட்டாங்க. அவர்களும் காத்திருக்காங்க, நம்மளை கூப்பிடுவாரு போய் பேசலாம். அதாவது மாற்று கட்சி வந்து வரவங்கள இணைக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல. அது காரணமா இருக்கிறது யாரு? அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் நாலேஜ் இல்லைன்னு எதுக்கு சொல்றேன்னா, உன் பேச்சை காட்டி கொடுத்துச்சு உனக்கு நாலேஜ் இல்லைன்ட்டு. எதை பத்தி பேசின? காவல்துறை மரணம், லாக்அப் மரணம் 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஜூலை டு ஜூலை ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷம் முடிஞ்சிச்சா? இந்த 4 வருஷத்துல எத்தனை லாக்அப் மரணம் நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல எத்தனை லாக்அப் மரணம் நடந்துச்சு? அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்களே சென்னையில, அதை பத்தி பேசியிருக்கணும். ஓகே. அதே மாதிரி ஆணவ படுகொலை பத்தி பேசல, ஆணவ படுகொலை கவினை பத்தி பேசவே இல்லையேங்க. அவங்க கவின் சுர்ஜித் விவகாரத்தை பத்தி பேசவே இல்லை. ஆனா அவங்க கட்சியில பேனர் கட்டி செத்து போனவனை பத்தியே அவங்க இரங்கல் போடல. இவங்களை பத்தியா பேச போறாங்க? இது சரி, இவர் தான் பேசல, அவர் பேசாம விட்டார்ப்பா, தலைவர் பேசாம விட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே கொரோனா காலகட்டத்தில் முதல்வர் பேசி கொண்டிருக்காரு. அப்போது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க. அப்போ செய்தியாளர் கேட்கிற கேள்விக்கு முதல்வர் மைக் அப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் மா சுப்பிரமணியம் பதில் சொல்றாரு. அப்ப முதல்வர் நிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியறதுனால பதில் சொல்றாரு. அப்ப முதல்வர் பேச அந்த புள்ளி விவரத்தை நம்மளுக்கு தெரியும், நம்ம சொல்லலான்ட்டு. அப்ப எப்படா முதல்வர் நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன அவர் அதை சொல்லல, அவருக்கு உன்ன அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும்? தலைவர் பேச வந்துட்டாரு, பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கணும். மக்குங்களா இருக்குங்க எல்லாமே. பாவம் இந்த ரசிகர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. இல்ல, அவருக்கு அரசியலாவே வந்துட்டு மேம்போக்கா தான் அணுகிறாரோ? ஏன்னாக்கா மத்திய அரசு குறித்து விமர்சனம் வைக்கும்போது கூட பல காலமா இருக்கக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனையே சொல்றாரு. அது நீதிமன்றத்துக்கு போய் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்டர்நேஷனல் இஷ்யூ, அதாவது 2 நாடுகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயங்கள் அணுகக்கூடியவர் இப்ப சீரியஸா போய்கிட்டு இருக்க அந்த ஓட்டு திருட்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரே வார்த்தை தந்தை கிட்ட, அப்பா என்ன பேசலாம், என்ன பேசலாம்னு கேட்டிருந்தாவே முடிஞ்சிருக்கும். அவங்க அப்பா போது எல்லா அரசியல் தலைவருமே ஒரு நோட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு, மேடை பேசுறதுக்கு அப்போதுல இருந்து இப்போது வரைக்கும் தலைவருக்கு, கலைஞருக்கு இல்லையாங்க, சண்முகநாதன் இல்லையாங்க, முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இல்லையாங்க, எவ்வளவு பேருக்கு இருக்காங்க. யாரா ஒருத்தர்கிட்ட என்ன பேசினாலும் உங்க இதுலயே வந்து எத்தனை ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, தமிழ் லெக்சர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு வாங்கி குறிப்பு வாங்கி அதை மேடையில பிரசன்ட் பண்ணியிருக்கலாமே. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, உங்களெல்லாம் நான் ஏமாத்தக்கூடாதுன்னு பாக்குறேன், உங்களெல்லாம் வந்து நீங்க இதாயிருங்க, நான் நின்னா ஓட்டு. அதாவது இங்கதான் கர்வம் தலை தூக்கிடுச்சு, ஓவர் கான்ஃபிடென்ட். எம்ஜிஆர் டைரக்டா சினிமால இருந்து வந்துட்டாரு, அதனால நஷ்டாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் எந்த கட்சியில எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்து தமிழை பேச கற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்தார். கரெக்டா? தமிழ் தெரியாம வரல, அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர். கரெக்டுங்களா? ஆனா அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் நேரடியா அரசியலுக்கு வந்துட்டாரா? 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மாற்றுத்திறனாளியிலிருந்து எல்லா தொண்டையும் எவ்வளவு ஆர்ப்பாட்டம், தனி மனிதனா, சோசியல் ஆக்டிவிட்டிஸா, நடிகர் சங்க தலைவரா, ஒரு நிர்வாகியா, ஒரு லீடராவே, ஒருத்தர் அணுகக்கூடிய நபராகவும், எளிமையா அணுகக்கூடிய நபராகவும் எவ்வளவு பேர் விஜயகாந்த் பேசுறாங்க. மன்றத்தையே வந்து ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி தான் கட்டமைச்சு வச்சிருந்தாரு. பிறந்த நாளைக்கு இத்தனை லட்சங்க. யாருக்கிட்ட உட்காந்து பேசுறாருங்க? அவர் மேடையில பேசினா ஒருவேளை பார்க்குற சொல்கிறார். இப்போ கூட ஒரு வீடியோ வலைதளத்தில் இருக்குது. ஒரு முதியோர் இல்லத்தில் போயிட்டுன்னா, உனக்கு அமிர்தஜன் வேணுமா, உனக்கு மாத்திரை வேணுமா, யாராவது ஒருத்தர்கிட்ட சினிமாத்தனம் இல்லாமல் பேச முடியுமா? புசி ஆனந்து பிரியாணி போடுறாரு, அந்த பிரியாணி போட்டு அங்கே ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. இவரும் அந்த பிரியாணி இப்போ அரிசி பருப்பை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க. சரி, உங்களதுல யாராவது ஒரு சூர்யா கூட ஒரு படிப்பு சம்பந்தமாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவர் என்னங்க சோசியலாக பண்ணியிருக்காரு? எடுத்தோன்னே அரசியலுக்கு வந்துட்டாரு. அப்போ சரியான 2ஆம் கட்ட தலைவரை நியமிக்க தெரியல, மெச்சூர்னஸ் கிடையாது, என்ன பேசணும்னு ஒரு கொள்கை தெரியாது, அடுத்து என்னவா ஆக போறோம்னு தெரியாது, எலெக்ஷன்ல ஓட்டு பூத் கமிட்டியில எப்படி டிக்கெட் போடணும், எப்படி வேலை பார்க்கணும்னாது ஒரு பயிற்சி கொடுத்துருக்கீங்களா நீங்க? எதுவுமே இல்லை.
எதையுமே இல்லாம, அதாவது என்னோட அண்ணா விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அவர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட பழக முடியல, இவர்கிட்ட நான் பழகிட்டேன்னு சொல்றீங்க. உங்க அப்பா 100 வாட்டி சொல்றாரு விஸ்வாதம் நன்றி மறவாதவர்ன்ட்டு. நீங்க உங்க அண்ணானா உங்க அண்ணன் பையனுக்கு அந்த உங்க அண்ணனை ஏஐ பண்ணீங்கல்ல, அது பதில் உங்க அண்ணன் பையனுக்கு அந்த சீனை கொடுத்துருக்கணும்ல. உங்களுக்காக உங்க அண்ணன் நடிச்சு கொடுத்தாருலங்க. அப்போ உங்க பையனை அந்த படத்தில் நடிச்சுக்கல, அவங்க அண்ணன் பையனை கூப்பிட்டுருக்கணும். தம்பி இதுல உங்க அப்பாவை நான் ஏஐ பண்றேன், அடுத்து ஒரு படம் எடு, அதுல நான் உனக்காக ரோல் பண்றேன்னு சொல்லியிருக்கணும்ல. இவ்வளோ நாளா காணோம். அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது அவரை போய் பார்க்கல, அவர் வீட்டில் இருக்கும்போது பார்க்கல, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாலை எட்டணும் போய் பார்த்துட்டு அதை அரசியல் பயன்பாடா பண்ற. அதாவது இன்னும் எத்தனைலாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ. அதாவது புசி என்ன சொல்லுவார்னா, ஒரு இளைஞர் வீட்லேயும் 5 ஓட்டுன்னு 4 ஓட்டுனே வைங்க, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனால் அது நல்லதாக தான் அப்படி தான் யோசனை பண்ணாங்க நிறைய பேர் அரசியல்வாதிகளே. என்ன அரசியலில் இருக்கீங்க, உங்கள் கட்சியில் எதுக்குப்பா இருக்கிற, பார்ப்பா விஜய்க்கு போடுப்பான்னு என் பொண்ணு என் பையன்லாம் சொல்கிறாங்க, நானும் என் ஒய்ஃபு என் பொண்ணுக்கு பையனுக்கு தான் இப்போ பேச்சை கேட்டு இந்த வாட்டி விஜய்க்கு போடலான்ட்டு பல பேர் என்னிடமே சொன்னாங்க. ஆனா இந்த மாநாடு முடிஞ்சா ஐயோ சார் அவன் வேஸ்ட் போல இருக்கு சார்ன்றாங்க. எந்த மிகைப்படுத்தலும் தனிமனித தாக்குதலும் இல்லாம அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு. புசி யாரு, புசிக்கு பிசி பொதுச் செயலாளருக்கு வட்ட செயலாளருக்கே தகுதி இல்லாதவரை போய் பொதுச் செயலாளரை போட்டா எப்படி? புசி வந்து ஒண்ணுமே இல்லாத நபர். அவரோட இலக்கு பாத்தீங்கன்னா, ஏங்க நான் சொல்லல, புசி வந்து பச்சை குத்தர்னா ரங்கசாமி தான் கத்துவார். அவருக்கு தான் விசுவாசமா இருப்பாரு. தாடி பாலாஜி விஜய் உருவத்தை பச்சை குத்தி வச்சிருக்காருல, அவர் நண்பர் தானே. அவர் என்ன போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, மாநாடு முடிஞ்ச அன்னைக்கு இரவு, இறைவா விஜயின் நண்பர்கள் விஜயை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து விஜயை காப்பாற்றுன்னு போட்டிருந்தார். அதுவே ஒரு சர்ச்சையாச்சு. அதுவே பல பேர் அவரே பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார். எல்லா தலைவர்களும் பாவம் டெல்லி அங்க உட்காந்து விஜய் எதனா கொண்டு வர போறாரு, விஜய் என்ன பண்றாருன்னு கேட்டாங்க. ஐயோ இவங்களோட கூட்டணி கூட போகக்கூடாது, குவாலிட்டியே இல்லாத ஆளுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும். சும்மா இதை வந்து ஓட்டா மாத்தலாம்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த மாநாட்டுக்கு பிறகே அடுத்த மாநாடு அவரால் இந்த கூட்டம் வருமானது டவுட். ஏன்னா இந்த மாநாட்டை அவரால் தக்க வச்சுக்க முடியல. அதனால அடுத்ததே அவர் 3வது மாநாடே ஒன்று வச்சாருனாலும் இந்த கூட்டம் வராது உறுதியா. ஆனா இவ்வளவு சொல்றீங்க, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடுக்குறீங்க, எந்த புள்ளியில எந்த அடிப்படையில திமுக விசஸ் தாவேகா தான் போட்டி அப்படிங்கிறத நெரட்டிவை சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. அதிமுகங்கிற கட்சி இல்லாமல் போனது காணாமல் போனதுங்கிற மாதிரி சொல்லிட்டு திமுக விசஸ் தாவேகா. விஜயகாந்தோட பேர் நமக்கு வந்துரும். விஜயகாந்துக்கு வாரிசு இருக்கு, கட்சி இருக்கு, பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்க மகன்கள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த கட்சியில இருந்து உருவ முடியாது. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்றதுனால இங்க இப்படி இருக்குல்ல. எடப்பாடி கிட்ட இருந்து கட்சியை அங்க அதிமுக ஃபுல்லா வசப்படுத்திடலான்னு இது அரசியல். இது இந்த ஒரு பாயிண்ட் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல நீ இந்த ஸ்டாண்ட் எடுத்தனா அதிமுக இருக்கும், எம்ஜிஆர் கிட்டே வந்துடலாமே, இவரு தான் எம்ஜிஆர், 3வது எம்ஜிஆர்னு இவர்கிட்ட வந்துருவாங்க. இவர் இந்த பிளான் வச்சிருந்தாரு. ஆனா இந்த பிளானுக்கு எடப்பாடி நின்னுட்டாருங்க. எடப்பாடி இவ்வளவு நாள் நின்னுட்டாரு. நம்ம என்ன சொன்னோம், என்னங்க இவங்க வேலைக்காரங்க எப்படி முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சசிகலாவை நம்ம சொன்னோம். கரெக்டுங்களா? சசிகலா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்கள பார்த்து பயந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்கள எதிர்த்து இன்னைக்கு நிற்கிறார் எடப்பாடி. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் தொண்டர்கள், இவ்வளத்தையும் எதிர்த்து இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்க எடப்பாடி கட்சியை வந்து எப்படி இந்த தொண்டர்களை வந்து விஜய் கிட்ட போய் விட்டுருவாங்களா? இந்த கூட்டத்தை யூஸ் பண்ணிக்க தெரியல. இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு புஷியானந்த் தேவை கிடையாது. இது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டே பண்ணியிருக்கோம். இன்னும் அவர் வந்து விஜய் நல்லா அரசியலை படிக்கணும், தமிழ்நாட்டு அரசியலை படிக்கணும். முதல்ல அவர் கூட இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பயிற்சி கொடுக்கணும். மேடை பேச்சுக்காவது பயிற்சி கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கடைசியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா, விஜய் அவர்களுடைய எதிர்காலம் இப்ப நீங்க கணிக்கும் போது என்னவா இருக்கும் 2026ல? அது ஒண்ணு. 2வது, இவரை நம்பி யாராவது கூட்டணிக்கு போவாங்களா? நான் தான் விஜய் மத்திய மதுரை விஜய், கிழக்கு மதுரை விஜய், இந்த சினிமா ஸ்டைலை விட்டுட்டு முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகளோட கலந்து ஆலோசிச்சு
முதல்ல புஷி ஆனந்த கழட்டி விட்டா மட்டும்தான் விஜயோட எதிர்காலமே அரசியல்ல. ஓகே. இல்லாட்டி சீக்கிரம் முடிஞ்சிடும். அதற்கு நடுவில் விஜய் வந்து 20% வாக்கு இருக்குன்னு எல்லாருமே பேசினாங்க. அந்த மாநாட்டு அன்று முதல் நாள் வந்து நல்ல பெரிய அரசியல் ஞானம் உள்ளவங்கலாம் கூட இல்ல 12 இல்ல 18 20 கிட்ட நெருக்கி வந்துருச்சுன்னாங்க. வாயை திறந்த உடனே மொத்தமா உடஞ்சிருச்சு. இப்போ உன்னோட எதிரிகள் வலுவாயிட்டாங்க. நீ எதிரியை தேடிட்ட. திமுக வந்து எத்தனை வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் கட்சி உடையாத அளவுக்கு கட்சி, அதாவது ஒரு நல்ல முதல்வர்னு அவர் சொல்லிக்கிட்டாலும் அவரை விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவர் நல்ல தலைவர் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? எப்பொழுதுமே உயிர்ப்பான தொண்டர்களை வச்சிருக்கக்கூடிய உயிர்ப்பான தொண்டர்கள். அப்படிப்பட்ட திமுகவை எதிர்க்கிற இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் சின்னம் போய் வந்து கிந்து எல்லா இழுவைக்கு நடுவுல எடப்பாடி நின்றுகிட்டு இருக்காரு. எடப்பாடியை பின் சீட்டுக்கு தள்ளிட்டு நீ அங்க வந்து 2ஆ நிக்கலாம், அப்புறம் எங்களோட இலக்கு 26 32ன்னு கொண்டு வருவேன். அட்லீஸ்ட் நீ 32க்குள்ளேயாவது மெச்சூர்ட் ஆகும். நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.